ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சரட்ஸ்டேஸ் கிச்சன் அண்ட் vlogs. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு ஸ்பெஷல் vlog தான் பார்க்க போறோம். கிறிஸ்மஸ் லஞ்ச் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். இந்த கிறிஸ்மஸ் லஞ்சுக்கு பாத்தீங்கன்னா நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா ஓடுறது, பறக்கிறது, தவழ்றது எல்லாமே செஞ்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் நான் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே என்னோட ஸ்பெஷல் மேரி கிறிஸ்மஸ் விஷஸ். உங்க வீட்ல என்ன லஞ்ச்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். காலையிலேயே மீன் மார்க்கெட் போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கூட்டமா இருந்துச்சு. என்னென்ன வாங்கியிருந்தோம்னு பாத்தீங்கன்னா எறா வாங்கியிருந்தோம், சொரா வாங்கியிருந்தோம், அப்புறம் வஞ்சிரம், அப்புறம் சிக்கன் வாங்கியிருந்தோம். இப்போ இதெல்லாம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ எறா வந்து கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வாங்கிட்டு வந்ததுல என்னென்ன பண்ண போறேன் அப்படின்னா எறா வந்து தொக்கு மாதிரி பண்ண போறேன், வஞ்சரம் வந்து ஃப்ரை தான், அண்ட் சொரா வந்து மீன் குழம்புக்கு, சிக்கன் வந்து பிரியாணி பண்ண போறேன். இப்போ இதெல்லாம் நான் எப்படி பண்றேன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ முதல்ல நம்ம எறாவை கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். எறால வந்து மெயினா குடல் எடுத்துக்கணும். அது எடுக்காம சமைச்சோம் அப்படின்னா வயிறு வலிக்கும். இப்போ எப்படி எடுக்கணும் அப்படின்னா அந்த இறால முதுகு தண்டில் ஒரு கோடு மாதிரி போட்டிங்கன்னா கத்தி வச்சே நம்ம அந்த குடல் எடுத்துடலாம். இப்போ பாருங்க எடுத்தாச்சு. அடுத்து வந்து சிக்கனு, எறா, மீன் இதுலலாம் வந்து உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு வச்சிருக்கேன். அதெல்லாம் எப்படி கிளீன் பண்றது அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ மீனை வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். என்னைக்குமே எது வாங்கினாலுமே மஞ்சத்தூள் போட்டு கிளீன் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஜிப்சிக்கும் அப்புறம் நம்ம ப்ளூவி, போரஸ் இவங்களுக்குலாம் தான். ப்ளூவி அப்படிங்கிறது வந்து எங்க மீன், ஃப்ளவரான் மீன். அவங்க வந்து எறா சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு எறா, அப்புறம் போரஸ் ஜிப்சி பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோல. அவங்களுக்கு வந்து மீன் கொடுப்போம். இப்போ சிக்கனும் எறாவும் இந்த மாதிரி மஞ்சத்தூள் உப்பு போட்டு கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த எறாவும் மீனும் வந்து வேக போட்டிருக்கேன் தண்ணியில, நல்லா வெந்துருச்சு பாருங்க. இப்போ அவங்களுக்கு அது சாப்பாடு கொடுத்துடலாம். இப்போ அதுக்குள்ள நம்ம என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி, வெங்காயம் அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். என்ன சமைக்க போறீங்களோ அது முன்னாடியே பிளான் பண்ணி எல்லாமே காய்கறி எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ பாருங்க ப்ளூவி சாப்பிட்டுட்டு இருக்கான் பாருங்க, நல்லா வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்போ ஜிப்சிக்கும் போரஸ்க்கும் இந்த மாதிரி மீன் எல்லாம் சின்ன சின்ன துண்டுகளா பிச்சு நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அவங்க சாப்பிட்டுருவாங்க. இப்போ என்னோட ஹஸ்பண்ட் அவங்களுக்கு சாப்பாடு வைக்கிறாங்க. இப்போ பாருங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மத்தி மீன் தான் இது. ஒரு 20 ருபீஸ்க்கு கேட்டாலே 1/2 கிலோ கிட்ட கொடுக்குறாங்க. இப்போ இது வந்து நம்ம மேக்னேட் பண்ணிடலாம். சிக்கன் 65 பண்ண போறோம். அதுக்கு வந்து சிக்கனும் மீனும் வந்து மேக்னேட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 லெமன், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா. இதில் மீனுக்கு வந்து மீன் மசாலா, அப்புறம் 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டுத்துக்குமே, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா இடத்துலையும் நல்லா கோட் ஆகுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/2 ஹவருக்கு அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். அப்போதான் இது நல்லா மேரினேட் ஆகும். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்க. இது அப்படியே ஒரு 1/2 ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதுக்குள்ளே இப்போ மீன் குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம். மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா சொரா மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம் இல்லையா. அதுக்கு வந்து 1/4 சைஸ் அளவுக்கு கொஞ்சமாக வந்து வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூடவே 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு இந்த மாதிரி அடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் பிரியாணி குக்கரில் வைக்கிறேன். அப்புறம் எறா தொக்கு பண்ணுறேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு, நட்சத்திர சோம்பு, அன்னாச்சிப்பூ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மீன் குழம்புக்கு புளி கரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அதில் உப்பு மஞ்சத்தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ எறாக்கும் சிக்கன் பிரியாணிக்கும் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம மீன் குழம்புக்கு 5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் மசாலா அடிச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அதுவும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு ரெண்டுத்துலையுமே. இதில் 2 பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ எறாக்கு தக்காளியும் ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எங்கள் அம்மா பூண்டு உரிச்சிட்டு இருக்காங்க மீன் குழம்புக்கு. இப்போ சிக்கன் பிரியாணிக்கு 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு, எறா சேர்த்துடலாம். அதே மாதிரி குக்கர்லையும் தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு. சிக்கன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். எறாக்கும் சிக்கனுக்கும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எறால 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் பிரியாணிக்கு 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ எறால தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 டம்ளர் மட்டும்தான் நான் தண்ணி சேர்க்க போறேன். தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். இப்போ சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இந்த கேப்ல நம்ம மீன் குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, 10 பல்லு பூண்டு, ஒரு வெங்காயம் பொடியா கட் பண்ணி எடுத்திருக்கேன்,
ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்ப சிக்கன் பிரியாணிக்கு குக்கர்ல தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்க்கிறேன் நானு. சிக்கனுக்கு தண்ணி சேர்க்கல. இப்ப மீன் குழம்புக்கு பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்ப தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி இந்த மாதிரி குத்தி விட்டு வதக்குங்க. அப்பதான் அதுல இருக்க ஜூஸ்லாம் நல்லா இறங்கும். இப்ப நம்ம மூடி வச்சிருந்தோம் பாத்தீங்களா எறா, அது வந்து 20 நிமிஷம் மூடி வச்சா போதும். நல்லா வெந்துருச்சு பாருங்க. சூப்பரா இருக்கு எறா பாக்குறதுக்கே. அதுல மேல 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் தூவி நல்லா மிக்ஸ் பண்ணா போதும். எறா முடிஞ்சது. இப்ப நம்ம மீன் குழம்புக்கு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அது இந்த கடாயில ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். சிக்கன் பிரியாணிக்கு பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் மட்டும் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். லெமன் ஜூஸ் ஆட் பண்றது எதுக்காக அப்படின்னா அரிசி வந்து ஒட்டாம வரும், அதுக்காக தான். இப்போ மீன் குழம்புக்கு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. மீனெல்லாம் நம்ம சேர்த்துட்டு ஒரு கொத்து கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த கேப்ல நம்ம சிக்கன் 65க்கும் மீனும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு 1/2 hour மேரினேட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அது இப்போ எடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வெளியில வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி ஒரு 3 விசில் விட்டு எடுத்தாச்சு. எந்த அளவுக்கு குழையாம அடிப்பிடிக்காம வந்திருக்கு பாருங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு. இது தனியா ஒரு பிளேட்ல நான் போட்டு காட்டுறேன் பாருங்க. 2 ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தனியா ஒரு பாத்திரத்துல மாத்திரலாம். இப்போ பாருங்க நல்லா உதிரி உதிரியா இருக்கு. எந்த அளவுக்கு நல்லா சூப்பரா இருக்கு பாருங்க நம்ம சிக்கன் பிரியாணி. குக்கர்ல வைக்கும் போது என்னைக்குமே சிக்கனுக்கு தண்ணி சேர்க்காதீங்க. அரிசிக்கு மட்டும் தண்ணி சேர்த்தீங்கன்னா போதும், குழையாம வரும். இப்போ நம்ம தயிர் பச்சடி ரெடி பண்ணிக்கலாம். பார்க்கவே சூப்பரா இருக்கு பாருங்க தயிர் பச்சடி. இப்போ இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாமே நம்ம சர்விங் பிளேட்டுக்கு மாத்திட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு எங்க வீட்டு லஞ்ச். இப்போ கிறிஸ்மஸ் லஞ்ச் சூப்பரா தயாராயிடுச்சு. சிக்கன் பிரியாணி, எறா தொக்கு, ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் 65, சொரா மீன் குழம்பு, அப்புறம் ஒயிட் ரைஸ். ஸோ இதெல்லாம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு சூப்பரான லஞ்ச் மெனுல மறுபடியும் மீட் பண்ணலாம். டாடா, பை பாய்.